இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, இன்று ஆண்டவர் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று தன் சீடர்களை பார்த்து கூறுகிறார். நானும் தந்தையும் ஒற்றுமையாக இருப்பது போல நீங்களும் ஒற்றுமையோடு இருங்கள். லாரல் ஹார்டி என்ற உலக புகழ் பெற்ற காமெடி நடிகர்கள், அதாவது நகைச்சுவை நடிகர்கள் இருந்தார்கள். இவர்கள் லாரல் ஹார்டி இருவரும் இணைந்து நடித்த 103 திரைப்படங்கள் பயங்கரமான வசூலை கொடுத்தது. ஆனால் லாரல் 93 படங்களும், ஹார்டி அவர்கள் தனியாக 203 படங்களையும் நடித்திருந்தாலும் அந்த அளவுக்கு வசூலாகவில்லை, அந்த அளவுக்கு புகழ் பெறவில்லை. நம்ம ஊர் கவுண்டமணி செந்தில் இவர்களைப் போலத்தான் அவர்களும் இரட்டையராக பல படங்கள்ல நடித்து வந்தார்கள். புகழ் ஓங்கியது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றுமையோடு இருந்தார்கள். பிரியமான சகோதர சூழலே, அந்த ஒற்றுமையற்ற சூழ்நிலை அத்தனையும் சொதப்பிவிட்டது. இன்றைய நாளில் சீடர்களை பார்த்து ஆண்டவர் கூறுவதெல்லாம், என்னுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது ஒரு சில நிலையில் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் எப்படி இருப்பினும் நீங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஒற்றுமையோடு சமாதானத்தோடு எனக்கு நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ குடும்பம் என்றாலே அது ஒற்றுமையின் சின்னம். குடும்பத்தில் பலதரப்பட்ட நபர்கள் பலதரப்பட்ட மனநிலையோடு பலதரப்பட்ட பின்புலங்களோடு ஒன்றிணைந்து வாழக்கூடியது தான் குடும்பம் என்றால் அது மிகையாது. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று கூறுகிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் பலதரப்பட்ட படிப்புகளும் பலதரப்பட்ட பட்டங்களும் பலதரப்பட்ட மனிதர்களையும் சந்திப்பதுதானே பல்கலைக்கழகம். பிரியமான சகோதர சொல்லி, இன்றைய நாளில் நாம் இருக்கக்கூடிய இடத்தில், வேலை செய்கின்ற இடத்தில், அல்லது நம்முடைய குடும்பம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, கொடுக்கல் வாங்கல், அல்லது ஏற்றத்தாழ்வு, அல்லது ஒரு சில மேடு பள்ளங்கள் அத்தனையும் இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் அத்தனையும் தாண்டி நம்ம கிறிஸ்தவர்கள், நம் தேவன் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய நபர், நம்முடைய ஆண்டவர் ஒன்றிணைந்து வாழச் செய்பவர். இதோ எப்படிப்பட்ட நிலையாக எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரே அப்பத்தை பிட்டு கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவன் இந்த நாளில் சீடர்களை பார்த்துக்கூடிய அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கூறுகிறார். அவர்கள் நம்மோடு இணைந்து போதிக்கின்ற போதும் ஜெபிக்கின்ற போதும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கிறார் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, நீரும் தந்தையும் ஒன்றாக இருந்தது போல, நீயும் சீடர்களும் ஒன்றாக இருந்தது போல, இதோ அந்த சீடருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றவர்களாக எங்கள் குடும்ப சூழ்நிலையில, எங்களுடைய நிலையில நாங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு என்று வாழக்கூடிய வல்லமையை தாங்கப்பா. எங்களுக்குள்ள வேற்றுமையில் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஒரு தாய் மக்களாக, அது ஊராக குடும்பமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், அல்லது நாடாக இருக்கலாம், அத்தனையும் நாங்கள் ஒற்றுமை எல்லாத்தையும் மறந்து ஒரு நிலையான நீர் கொடுக்கக்கூடிய அந்த நிறைவான அந்த நிலையான அன்போடு பகிர்தலோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.